ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை செலுத்தும் போது என்னெல்லாம் பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக எல்லா பெருமாள் கோயிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர் கண்டிப்பாக இருப்பார். ஆஞ்சநேயர் கோயில்களும் தனியாக நிறைய ஊர்களில் இருக்குதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நல்ல விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு தினம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு அந்த 3 தினங்கள் தான். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த தேர்வுகள் வர நேரத்தில் அண்டு வழக்குகள் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது, நம்ம இடங்கள் வாங்கிறது இல்லை விற்கிறதுக்குள்ள எதனா பிரச்சனைகள் வரும்போது, இல்லை குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், இது எல்லாமே உங்களுக்கு தடை இல்லாமல் நிவர்த்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை காலை மாலை இந்த 2 வேளையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேளையில் நீங்கள் வெற்றிலை ஒன்றுபட்ட நிலையை வெற்றிலையை நீங்கள் அழகாக நூலில் கோர்த்து மாலையாக நீங்கள் ஆஞ்சநேயருக்கு செலுத்தும் போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே தடை இல்லாமல் நிறைவேறும். தேங்க்யூ.